கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீத புஸ்தகம் 54வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் ஒருவரே என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆதரவாக நிற்கக்கூடியவர் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. மனுஷனுடைய ஆதரவு, மனுஷனுடைய உதவி, சொந்த பந்தங்களுடைய உதவி, தாய் தகப்பனுடைய உதவி, நண்பர்களுடைய உதவி ஒரு நாளில் நம்மை கைவிட்டு போகும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதிருக்கிறதாக இருக்கிறது. நண்பர்கள் நாம் கஷ்டப்பட்டு விட்டால் நம்மை கைவிட்டு கடந்து போவார்கள். தாய் தகப்பன் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். சகோதரர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவர்களும் மறந்து போனவர்களாக போய்விடுவார்கள். ஆனால் நம்மை உண்டாக்கி நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு நம் கருவை கண்ட கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உயர்வாய் இருந்தாலும், தாழ்வாய் இருந்தாலும், ஏழையாய் இருந்தாலும், பணக்காரனாய் இருந்தாலும், வியாதியுற்று இருந்தாலும், கர்த்தர் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆதரவாக இருந்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் இந்த உலகத்தில் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது இருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆதரிக்கின்ற ஒருவர் உண்டு, நமக்காக இரத்தம் சிந்தியவர் ஒருவர் உண்டு, நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த தெய்வம் ஒருவர் உண்டு. ஆகவே அந்த தெய்வத்தை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. அந்த தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அந்த தெய்வத்தை மதிக்க வேண்டிய விதத்தில் மதித்து அவருக்கு நன்றி செலுத்தி அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுகின்ற பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் சகல நன்மையினாலும் சகல கிருபையினாலும் நம்மை ஆதரித்து நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் செய்து நம்மை ஆதரித்து கொள்ளக்கூடிய நல்ல கர்த்தராக அவர் இருக்கின்றார்.